என் அன்பு மக்களுக்கு டிடியின் வணக்கங்கள். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியா நலமுடன் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிச்சன்ல தினமும் நமக்கு காய்கறி வேஸ்ட் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி, ஒரு 2-3 நாள் சேரட்டும், அதுக்கப்புறமா கம்போஸ்ட் பின்ல போடலாமே அப்படின்னு வச்சிருந்தா அதை சுற்றி கொசுக்கள்லாம் போட்டுக்கிட்டு வரும். அப்படியே அதை 2 நாள் விட்டோம் அப்படின்னா கூடவே ஏகப்பட்ட ஸ்மெல்லும் வந்துருங்க. இதனாலேயே பல பேருக்கு கம்போஸ்ட் செய்யணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தாலும் இந்த மாதிரி தொல்லைகளை சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற காய்கறி கழிவு 1 மாதத்திற்கு முன் நான் சேகரித்து வச்சது. இந்த மாதிரி காய்கறி கழிவுகளை ஃப்ரெஷ்ஷாக கொசுவெல்லாம் டச்சே பண்ணாமல் கம்போஸ்ட் செய்கிறத ஒரு இனிமையான அனுபவமாக மாற்ற போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1. ஒரே காலிஃப்ளவர்லேருந்து இத்தனை இலைகள் நமக்கு கம்போஸ்ட் பின்னுக்காக கிடச்சிருக்கு. இந்த இலைகளை கையிலேயே சும்மா சிறிய துண்டுகளாக மாற்றி பிளாஸ்டிக் கவரில் சேர்த்துக்கலாம். மக்களே, இந்த வீடியோ முழுசும் டிப்ஸு தான், அதனால் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வேஸ்ட்டை நான் கம்போஸ்ட் பின்னில் உடனே போட போகிறதில்ல. இதை எடுத்து அப்படியே ஃப்ரீசர் செக்ஷனில் ஸ்டோர் பண்ணிடலாம். இதை விட இன்னும் ஈஸியாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகிற சூப்பரான டிப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 2. இந்த கிச்சன் வேஸ்ட்லாம் 1 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணது. இதை எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. கிச்சனில் காய்கறி வேஸ்ட் சேர இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீசர் செக்ஷனில் வச்சுடுவேன். ஜிப்லாக் பேக் யூஸ் பண்ணுறதுனால காற்றெல்லாம் உள்ளே போகாது, அதனால காய்கறி வேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது ஏன் இத்தனை பேக் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க அதோட ஸ்டோரியை பார்ப்போம். இந்த ஜிப்லாக் பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி பீல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த வெஜிடபிள் தோல்கள்லாம் எடுத்துருப்போம் இல்லையா ஸ்க்ரேப்பர் மூலமாக, அது மட்டும்தான் இருக்கும். அது ரொம்ப மெலிசாக இருக்கும் இல்லையா, அதனால் சீக்கிரமாக கம்போஸ்ட் ஆகக்கூடியது. 2வது பேக்கில் திக்காக இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகள்லாம் இருக்குது. எளிதில் மக்காமல் அதிக நாட்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த திக்கான காய்கறி தோல்கள்லாம் இந்த பேக்கில் இருக்குது. இந்த 3வது பேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழ தோல்கள் இருக்குது. வாழைப்பழ தோல்களை வச்சு நம்ம உரம் தயாரிப்போம் இல்லையா, பனானா பீல் லிக்விட் ஃபர்டிலைசர் எல்லாம், அதுக்காக தோல்களை இப்படி சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஜிப்லாக் பேக்கில் எளிதில் மக்கக்கூடிய காய்கறி தோல்கள் இருக்குது. இந்த முதல் பேக்கை வெர்மிகம்போஸ்ட் பின்னுக்காக நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். 2வது கவரில் இருக்க பொருட்கள் எல்லாம் கம்போஸ்ட் பின்னுக்காக பயன்படுத்துவேன். 3வது பேக்கில் இருக்கிற பொருட்களை கம்போஸ்ட் பின், வெர்மிகம்போஸ்ட் பின், வாழைப்பழத்தோல் கரைசல், இது எல்லாத்துக்குமே தேவையான அளவு வேணுங்கிற போது எடுத்துக்குவேன். இந்த மாதிரி நீங்களும் சேகரிக்க போறீங்க அப்படின்னா என்னென்ன செஞ்சுக்கிட்டா பெட்டர் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கிச்சன் வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்ட பிறகு உடனே ஜிப்லாக் பேக்லேயோ இல்லை சாதாரண பிளாஸ்டிக் கவர்லேயோ ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க. கிச்சன்லேயே நமக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கும், அதனால் இந்த வேலையை உடனே செஞ்சிடலாம். கம்போஸ்ட் பின்ல போடுறதுக்காக காய்கறி தோல்களை ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்ட பிறகு அதில் நிறைய ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். வெயில் அதிகமாக இருக்க நேரத்தில் கவர் அப்படியே வச்சோம் அப்படின்னா ஐஸ் உருகிடும். ஆனால் குளிர்காலங்களில் வெயில் கம்மியாக இருக்கும் போது இந்த மாதிரி தண்ணியில் போட்டுடலாம். அதிகப்படியான குளிர் பனி இருக்கும் சமயத்தில் லேசான சூடு இருக்கிற தண்ணியில் இதை போட்டால் உடனே ஐஸ் கரைஞ்சிடும். காய்கறி தோல்களை நம்ம கையில் எடுக்கும் போது கைக்கும் ஒன்றும் ஆகாது. தண்ணீரில் ரொம்ப நேரம் போட்டு வைக்க வேண்டாம், ஜஸ்ட் அந்த ஐஸ் உருகிறதுக்காக தான் போட்டிருந்தோம். உடனே தண்ணியிலேருந்து எடுத்து நம்ம இதை கம்போஸ்ட் பின்னில், வெர்மிகம்போஸ்ட் பின்னில், இந்த மாதிரி நமக்கு எங்கே வேணுமோ அங்கே போட்டுடலாம். லேசி கம்போஸ்ட் பின் பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு தேவைப்பட்ட காய்கறி கழிவுகள் கூட இதுலேருந்து தான் எடுத்து போட்டிருந்தேன். ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசரில் அதிகமான காய்கறி கழிவுகளை சேர்த்து வைக்க முடியாதவங்களுக்கு அடுத்த டிப் யூஸ் ஆகும். வாங்க டிப் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப் எனக்கு பல வகையில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. சமையல் முடிஞ்சதும் காய்கறி கழிவுகளை கவரில் போடாமல் அப்படியே எடுத்து உடனே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். எப்படியும் கிச்சனில் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணுவோம். சட்னி ஏதாவது செய்கிறோன்னா அந்த சட்னியை அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் எப்படியும் கழுவ தான் போகிறோம். அந்த கழுவுறதுக்கு முன்னாடி காய்கறி தோல்களை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஃப்ரிட்ஜ்லேயும் இடம் அதிகமாக பிடிக்காது. இந்த பதத்தில் கம்போஸ்ட் பின்னில் போட்டோன்னா கம்போஸ்ட்டும் நமக்கு வேகமாக கிடைக்கும். இந்த கலரை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கடைசியாக பீட்ரூட் தோல்களை அரைச்சி ஊற்றிருக்கேன். அது நல்லா ஐஸ் போல் செட் ஆகிருக்கு. இந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா தேவைப்படுறவங்க இதுக்காகவே தனியாக ஜார் வாங்கி கூட வச்சுக்கலாம். இது நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துட்ட பிறகு கம்போஸ்ட் பின், வெர்மிகம்போஸ்ட் பின்னில் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால கம்போஸ்ட் செய்கிறது அப்படின்றது எனக்கு ஒரு இனிமையான அனுபவமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது.
என்னுடைய கிச்சனில் சேர்ற 50% வெஜிடபிள் வேஸ்ட்டை கம்போஸ்ட்டாக மாற்றிட்டு இருந்தேன். இப்போது 100% மாற்றிட்டு இருக்கேன். இதை பற்றி எல்லாம் DDs Organic வீட்டு தோட்டம் சேனல் மூலமாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்பிக்கையுடன் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஞாபகமாக நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அன்பை அள்ளி அள்ளி கொடுத்து ஒவ்வொரு வீடியோவையும் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்போர்ட் செஞ்சுட்ருக்கிற எல்லாருக்கும் மிக்க நன்றி.